சொல்லிட்டு தானே போனாரு, உட்காரு. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் வருவார், அவர் வருவார். அவர் எப்படி போனாரோ அப்படியே வருவார். அவர் எப்படி போனாரோ அப்படியே வருவார். இப்பொழுது மேல் வீட்டிலே காத்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை பார்க்கும் போது, பெந்தேகோஸ்தே நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு, நீங்க முந்தின அதிகாரத்துல பாத்தீங்களா 1:14 வந்து ஒரு மனப்பட்டு, ஆனா இப்பொழுது ஒரு மனப்பட்டு வந்துட்டாங்க. தரித்திருக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்கள, ஜெபத்துல வேண்டுதல்ல தரித்திருக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்கள, அதுல உறுதியா இருப்போம். பெற்று கொண்டுதான் போவேன். என் கர்த்தர் வருவா, என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறவர் வருவா. என்ன கான்பிடண்டா ஏறாங்க பாருங்க. வா, அவர் வருவார், போலாம். ஆமென். அவர்கள் ஏறின போது 2வது வசனத்துல, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அந்நிய பாஷை பேச தொடங்கினார்கள். தொடங்கினார்கள் தான் பைபிள்ல இருக்கு. எங்கேயுமே பேசி முடித்தார்கள் என்று அல்ல, அது இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. கர்த்தருடைய வருகை மட்டும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். நல்ல கரங்களை தட்டி ஆமென்.